அபிநந்தனே, வாகா எல்லை நேற்று உனக்காய் வாவா என்று காத்திருந்தது. அன்றாடம் அணிவகுப்பு நடத்தி கொடியிறக்கும் இடத்தில் நேற்று மீண்டும் உன்னை இந்த தேசத்திற்கு குடியிறக்க கூடியிருந்தது. ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என பாரதி அரூபமாய் நேற்று வாகா வந்து பாகாய் பாடியிருப்பான். நேற்றைய உன் மிடுக்கு நடை இந்த தேசத்தின் எல்லா இடுக்குகளிலும் நிறைந்திருந்தது. கண் இமை காயத்தோடு தாயகத்தின் கண்ணியத்தை காத்த உன் உரையாடல் காணொளி காண்போரை பதைபதைக்க வைத்தாலும் நீ ஒற்றையாய் படையெடுத்த வீரத்தை அல்லவா படமெடுத்து அவர்கள் தந்திருந்தார்கள். தம்பி, ஒரு டீ சொல்லுப்பா என நீ எதிரியின் பாசறையில் வாங்கி குடித்த வீர விவகாரம் தேநீர் கடைக்காரருக்கும் இந்த தேசத்தின் தேநீர் கடைகளிலும் பேசுபொருளானது. நீ தேசம் திரும்புவதை அவர்கள் முதலில் பத்திரமாய் தந்தார்கள், உன்னை பத்திரமாகவும் திருப்பி தந்தார்கள். மிக்க நன்றிகள். மிக்கிரகத்திற்கும் நன்றி. உன்னை ஒப்படைத்தார்கள் என்று சொல்வதை விட ஒரு படையை ஒப்படைத்தார்கள் என்றல்லவா சொல்ல வேண்டும். தெற்கத்தி மீசைடா, அது கத்தி மீசையாய், கட்டபொம்மன் மீசையாய், இனி அபிநந்தனின் மீசையும் எம் இனத்தின் அடையாளம். வீரமாய் விழுந்தெழுந்து உயர உயர பறந்தவன் நீ, தேசத்திற்கு தொண்டாற்றும் தலைமுறையில் பிறந்தவன் நீ. வீரம் மானம் போற்றிய எங்களின் அபிமானமே, நீதான் உண்மையில் வானளாவிய புகழ் பெற்றவன். நீதான் உண்மையில் வானளாவிய புகழ் பெற்றவன். அங்கு ஆர்ப்பாட்டமில்லாது ஓர் அமைதி பேரணி நடத்திவிட்டு வந்த உனக்கும் உன்னை தேசத்திற்கு ஈன்ற குடும்பத்திற்கும் தலைநிமிர்ந்து ஒரு ராயல் சல்யூட். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.